الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் நாம் முக்தாராத்துன் மின் அதபில் அரபி என்ற கிதாபை நாம் படித்து வருகிறோம். அதாவது முக்தாராத், தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள், அரபி இலக்கியங்களிலிருந்து சில முக்கியமான கட்டுரைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு கிதாபாக இது கோர்வை செய்யப்பட்டிருக்கிறது. இது பல கிதாபுகளுடைய கோர்வையின் ஒரு வடிவம்தான், பல கிதாபுகளுடைய கட்டுரைகளின். எனவே இதிலே பலவிதமான போங்குகள், நடைமுறைகள் நமக்கு தென்படும். இதன் மூலம் நாம் அரபி வளத்தை தெளிவாக வளர்த்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லா, இந்த பாடத்தை நாம் அல் முக்தாராத் இதுவரைக்கும் 95 பாடங்களை கடந்து இப்பொழுது 96வது பாடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த பாடம் ரிசாலத்துன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரிசாலத்தை பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய தூதுத்துவத்தை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. இதன் மூலம், அதாவது இந்த கிதாபின் மூலமாக, இந்த பாடங்களின் மூலமாக நாம் அரபி மொழியினுடைய வளத்தை அதை நாம் வளர்த்து கொள்வது மட்டுமல்லாமல் இதன் மூலம் பல படிப்பினைகளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கட்டுரைகளில் இருக்கக்கூடிய குவிந்து கடக்கக்கூடிய உபதேசங்களுடைய பொக்கிசங்கள், நம் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய பொக்கிசங்கள் எல்லாம் இதில் அடங்கியிருக்கின்றன. அதன் மூலம் நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய ஒரு வழிகளும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லா, இந்த சேவை நமக்கு ஜாமியத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. செவ்வனே இந்த சேவை செய்யப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய நன்மைகளை ஈட்டித் தரக்கூடிய ஒரு மாபெரும் காரியமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லா, இது போன்ற நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்வோம், இன்னும் நன்மைகளில் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். அல்லாஹு தாலா நமக்கு உங்களுடைய துவாக்களின் மூலம், அதாவது இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி, இதிலே பாடுபடக்கூடியவருடைய வளர்ச்சிக்காக வேண்டி, மேலும் இம்மை மறுமையிலே இதன் மூலம் வெற்றி கிடைப்பதற்காக வேண்டி நீங்கள் துவா செய்யுங்கள். அதே போன்று தங்களுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்யுங்கள். தங்களுடைய கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு சில வழிகாட்டல்களை, இர்ஷாதாத்துகளை தாராளமாக நீங்கள் தரலாம். அதே போன்று அல்லாஹு தாலா தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்கள், அதாவது பொருட்களின் மூலமாக அதை வாரி வழங்கி நன்கொடைகளாக தருவதன் மூலம் நீங்கள் இந்த நிறுவனத்திற்கு உதவி செய்யலாம். அல்லாஹ்விடம் அருளையும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் இங்கு உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே எவர்கள் தங்கள் பொருள்களை நன்கொடையாக வழங்க விரும்புகிறீர்களோ அவர்கள் இதற்கு அனுப்பி அல்லாஹ்விடம் தாராளமான நன்மையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரிசாலத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவம், அதாவது ஷேக் முஹம்மது அப்தி முன் ஜாமியாத்துர் ரகீபில் இஸ்லாமியா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவம் பார்ட் 2 இரண்டாவது பகுதியை நாம் காண இருக்கிறோம். முதல் பகுதியை சென்ற வாரத்திலே நாம் தெளிவான முறையில் படித்தோம். அதை தொடர்ந்து இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களின் சுருக்கத்தை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் பாடத்திற்குள் செல்வோம். அதாவது இங்கு தலைவர்களுடைய அந்த நாட்டம், அவருடைய விருப்பம் நடைபெறுவதன் காரணமாக மற்றவர்கள், அவர்களை விட தாழ்ந்த நபர்களுடைய அந்த விருப்பங்கள்லாம் அப்படியே மறைக்கப்பட்டு போயிடுது. எந்த அளவுக்குன்னா, அந்த செயல்படக்கூடியவர்கள் ஒரு புறம், அப்பாவிகள் தலைவர்கள், எஜமானர்கள் அவர்கள் ஒரு புறம், அவர்கள் இவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே ஆட்டி வைக்கின்றார்கள். அவங்க எப்படி, உதாரணமாக ஒரு திரைக்கு பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், அசல்ல திரைக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்காது. நம்ம பேசுறது எல்லாமே ஏற்கனவே என்ன செய்யப்பட்ட மாதிரி, அதில் செய்யப்பட்டதான் நடக்கும். பின்னாடி இருந்து ஒருத்தர் என்ன செய்வார், அதை அசைச்சு கொண்டிருப்பார். அதன் மூலம் தான். ஆனால் அதை பார்க்குறோம், இது என்னமோ ஒரு பெரிய அறிவு உள்ளவன் அப்படின்னு சொல்லி நினைப்பான்.
அப்போ இதனால என்ன ஆயிருது, அப்போ அடுத்தவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டதனால் தனி மனித சுதந்திரத்தை இழந்துட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு அப்படியே இழந்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு அடிமையாக செயல்பட்டு அவங்களுடைய உள்ளங்களில் எந்த அளவுக்கு எண்ணங்கள் தோன்றிவிட்டது என்றால், நாம இவருடைய ஹிதுமத்துக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கோம், இவர்களுடைய அந்த தேவைகளை, இவர்களுடைய அந்த வசதி வாய்ப்புகளை, அதாவது இவர்களுடைய அந்த உலக இன்பங்களை பரிபூர்ணம் செய்து கொடுப்பதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம் என்பதாக தங்களை தாங்களே நினைத்து கொண்டார்கள். உதாரணமாக கால்நடைகள் இருக்குது. அந்த கால்நடைகள் எப்படி நினைக்கும், நம்மளை படைக்கப்பட்டது எதுக்குன்னு சொன்னால் நம்ம எஜமானுக்கு வேலை பார்க்குறது தான். அவன் நமக்கு என்ன செய்கிறான், நம்ம கவனிக்கிறான், நமக்கு சாப்பாடு போடுறான், அவன் பின்னாடியே நாம் சுற்றுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்களுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் வேலையாட்களுடைய நிலை. அந்த தலைவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய கொள்கை இன்னும் அவங்களுடைய மனோ இச்சைகளை தாங்க வழிகட்டு போயிடுறாங்க. அதிலே என்ன செஞ்சுறாங்க, வழிகட்டு போயிடுறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து என்னது, அந்த மனோ இச்சை, மனோ ஆசை என்பதும் அதே போல் மனோ ஆசை என்பது அவங்களுடைய உண்மையான விஷயத்தையும் நீதமான விஷயத்தை விட என்ன செஞ்சிச்சு, மிகைச்சிருச்சு. இதை மிகைச்சிருச்சு. கீதத்தையும் உண்மையான, அதாவது உண்மையை விட என்ன செஞ்சு அது. அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால், அது மட்டுமல்ல, இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்கள்ட்ட உள்ள சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப மட்டமான சிந்தனை ஆயிடுச்சு. அப்போ அவங்கள்ட்ட இவ்வளோ மட்டமான சிந்தனை ஆனாலும் ஒரே ஒரு பயம் மட்டும் இருக்குது. என்ன பயம் அப்படின்னு சொன்னால், எங்கே வந்து அல்லாஹுடைய அந்த இயற்கையில் ஒரு மனிதனுக்கும் என்னது அல்லாஹுடைய ஒளிங்கிறது கலந்துருக்குது இல்லை, அது சில நேரம் என்ன செய்ய வெளிப்பட்டு அதில் எவ்வளோதான் திரை போட்டிருந்தாலும் சரி, அது மறைத்து இருந்தாலும் சரி, அதை கிழிச்சு எடுத்து என்ன செஞ்சிடும், வெளியே கொண்டு வந்துடும், உண்மையை வெளியே கொண்டு வந்துடும், அவங்களுடைய உள்ளத்தில் சரியான விஷயங்களை சீர் செஞ்சிடும். இப்போ இதனால் என்ன ஆயிரும், அப்போ நேர்வழியின் பக்கம் போகிறது ரொம்ப லேசாயிரும். இப்படி இந்த இந்த நிலைக்கு என்னது, அவங்களுக்கு அந்த ஒரு பயம் மட்டும் தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. சரி, அதனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த நிலை ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்கள அந்த என்னது, அந்த 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 தாழ்வான எண்ணத்திலேயே அவளை வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யுது, பெரிய பெரிய கூட்டம்னா கொஞ்சம் சிறிய கூட்டத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்துது. எப்படி, அதாவது அவங்கள வந்து அவங்க வந்து இதனால என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த அரசர்கள் அதே மாதிரி தலைவர்கள் வந்து ஒரு வகமுகளை, அதாவது சந்தேகங்களை, வசுவாசுகளை, எண்ணங்களை, அதாவது கற்பனையான விஷயங்கள் அவங்களுடைய உள்ளத்தில் அப்படியே என்னது போடுறதுக்காக வேண்டி, இந்த மாதிரி தவறான விஷயங்கள், அதாவது வித்தியாசமான விஷயங்கள் அவங்களுடைய உள்ளத்தில் போடுறதுக்கு அதுக்கு வந்து தயார் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இது அவங்களுடைய அந்த பொதுமக்களுடைய அறிவில் என்ன திரிச்சிட்டோன்னு சொன்னால், அப்போ அந்த திரை என்ன செய்ய முடியாது, இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த அடைப்பு திரை இருக்க ஸ்ட்ராங் ஆயிரும், இன்னும் துருப்பு, அந்த துரு இருக்கதை இன்னும் பெருசாகிட்டே போகும், எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அப்போ நாளாக ஆக ஆக இது மிகைக்கு மிகைக்கு என்னது, அந்த ஒளியினுடைய அந்த இயற்கை ஒளி இருக்குது அப்படியே என்னது மங்கி போயிடும், அவங்கள்ட்ட என்னது பலகீனமாகி போயிடும். அப்போ அதனால என்னது, இப்போ இதனால என்ன ஆகும், அவங்க தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்களுடைய அடிமைகள்கிட்ட வேலைக்காரர்கிட்ட வாங்கி கொள்வாங்க. இப்போ தீனு, அதாவது அந்த தலைவருடைய நாவை கொண்டு நினைச்சாங்க தீனை என்ன சொல்றாங்க, அது வந்து அறிவுக்கு வந்து என்னது விரோதியானது, மார்க்கமும் அறிவுக்கும் செட் ஆகாது. இப்போ அறிவு ஒரு பக்கம் இருக்கு, மார்க் அது வேற பக்கம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நீ உன்னால பார்வையால பார்க்கறதும் சரி, சிந்திக்கிறதுக்கும் எந்த அதை கொண்டு எந்த பிரயோஜனம் கிடைக்கும், அதுக்கு நேர் எதிரி தான் இது. நீ பார்வையால பார்த்துல சிந்திச்சு ஏதாவது ஒன்று கிடைக்குன்னு நினைச்சா அறிவு அதுக்கு உனக்கு தலையா இருக்கும், நம்ம தீன் அதுக்கு உனக்கு தலையா இருக்கும். அதனால அதுக்கெல்லாம் எதிரி தான் சொல்லி, எது வந்து குரான்ல தெளிவான கிதாபுல் மூலமாக விளக்கமாக இருக்குதோ அதை தவிர மற்ற எல்லாம் எனது அறிவுக்கு எதிரி தான் என்பதாக அந்த தலைவர்கள் சொல்றாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த சிலைகளுடைய பாதைகள் எனது பெரும் பெரும் ஊற்றுக்கள், அதாவது அந்த பாத்திலான விஷயங்களை கொண்டு போறதுக்கு பல ஊற்றுக்கள் இருக்குது. எப்படிப்பட்ட ஊற்று, வற்றாத ஊற்றாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு உதவி எப்படி, தீராத உதவி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வந்து கொண்டே இருக்கு. இப்போ இப்படிதான் இருக்கு. இப்போ இதனால இந்த கூட்டங்களுடைய நிலைகள் என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய அறிவான நிலையா இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டேட்டஸா இருக்கட்டும், எப்படி வாழ்றாங்க அவங்க, மற்ற அடிமையான இழிவான அடிமைகளாகத்தான் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம, அதாவது குருட்டுத்தனத்தினுடைய மடமைத்தனத்தில் என்ன செய்றாங்க, திகைச்சு போய் தான் இருக்காங்க. பதட்டத்திலையும் என்னது திகைப்பிலே தான் இருக்கிறாங்க, ஒரு தெளிவு இல்லை. என்ன, ஒரு சிலரை தவிர, ஒரு சிலரை தவிரனா யாருக்கு என்னது, அல்லாஹு தாலா இந்த ஹிக்மத்துகளை கொடுத்தானோ, இதை சில இதனுடைய கடந்த கால ஹிக்மத்தில் இருந்து எது மீதமாக இருந்துச்சோ அந்த விஷயங்கள், அதே மாதிரி முந்தைய சரியத்துகள் இருந்து எந்த ஒன்று அவங்கள்ட்ட பாக்கியாக இருந்துச்சோ அப்படிப்பட்டவங்க, அதில் யார் வச்சுருந்தாங்களோ அவங்க. அதே மாதிரி இன்னும் சில யாருக்கு வந்து இன்னும் அதாவது அறிவில் விஷயங்களை சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம் அவங்கள தவிர மற்ற எல்லாம் இதில் இந்த மடமைத்தனத்தில் இறங்கி தங்களை அழிக்கத்தான் என்ன செஞ்சுறாங்க, தங்களை ஒரு தாழ்வான வாழ்க்கையோட வாழத்தான்
ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை பற்றி தான் சொல்லப்படுது. இப்போ இந்த நிலை போய்க்கொண்டு இருக்கு. அதுக்கு பிறகு என்னது, என்ன ஆகுது, எப்படி மாறுதுங்கிற விஷயங்களை அடுத்தடுத்த பாடங்களில் காண்போம். வாருங்கள் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் இபாரத்துகளை பார்ப்போம், அர்த்தங்களை புரிந்து கொள்வோம், விளங்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். غمرت مشيئة الرؤساء إرادة من دونهم. தலைவர்களுடைய நாட்டமானது மூடிவிட்டது, மறைத்து விட்டது. இராதத்த மந்தூனகும், அவர்களை விட யார் தாழ்வானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய நாட்டத்தை. இப்போ ஹெட்ல இருக்கக்கூடியவங்க, உயர் பதவியில் தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த நோக்கம் தான் நிறைவேறுது. அப்போ இவங்களுடைய எண்ணங்கள் நோக்கங்கள்லாம் அப்படியே மூடி மறைஞ்சிருது, இதை வெளிப்படுத்தக்கூட முடியலை, அப்படி நிலையில தான் இருக்கு. ஃபாத ஹாவுலாயி க அஷ்பாஹில் லாஇபி யுதீருஹா மின் வராய ஹிஜாபின். ஃபாத ஹாவுலாயி, இந்த மக்கள் யாரு, தூணகம் இருக்காங்களா, இழிவானவங்க, அவங்கள விட தாழ்ந்தவங்க, அந்த அவர்கள் மாறிவிட்டார்கள். எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, அஷ்பாஹில் லாஇபி, ஷிபுஹுக்கு பன்மை அஷ்பாஹ், ஒப்பானவர்களாக, அல் லாஇபி, விளையாடக்கூடியவனுக்கு ஒப்பானவனாக, ஒப்பானவர்களை ஒப்பானதை போன்று. அதாவது விளையாடக்கூடியது, யுதீருஹா, அதை என்ன செய்வான், அப்படி சுற்றுவான். இந்த அந்த அஷ்பா, அந்த தோற்றங்கள் அப்படி பின்னாடி, பிம்பங்களை பின்னாடி இருந்து சுற்றி கொண்டிருப்பான். மியூ வராய ஹிஜாபின், அப்போ திரைக்கு பின்னாடி இருந்து அதை சுற்றுவானே, அப்படிப்பட்ட விளையாடக்கூடியவனுடைய தோற்றங்களுக்கு ஒப்பானவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். அப்போ அப்படியே என்ன செஞ்சாங்க, மாறிட்டாங்க. என்னன்னு சொன்னால், நம்ம பின்னாடி இருந்து நிச்சயம் அதை அப்படி விளையாட்டு காட்டிட்டு இருப்போம். அசல்ல அங்கே என்னது, அது செய்கிற மாதிரி தெரியும், எது அந்த தோற்றங்கள் செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் அசல்ல தோற்றங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. தோற்றங்கள் அதுக்கு பின்னாடி இருந்து என்ன செய்யலாமா, ஒருத்தர் இயக்கிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான். இப்போ உதாரணமாக நம்ம திரையிலே பார்க்குறோம், திரையில பார்க்கும்போது அங்கே அது பேசி கொண்டு இருக்கிற மாதிரி, அது செயல்பட்டு கொண்டு மாதிரி தெரியும். ஆனால் அது இல்லை, பின்னாடி என்னது, ஒருத்தன் அதை இயக்கி கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அதுதான் என்னது அங்கே செயல்படுது. ஆனால் எதுன்னுகன் நாதிரு இலைஹா எதுன்னுஹா, அதை பார்ப்பவன் அதை எண்ணுகிறான், லன் எதுன்னா எண்ணுகிறான், அந்த தோற்றங்களை பார்ப்பவன் எண்ணுகிறான், அந்நாதிரு பார்க்கக்கூடியவன், இலைஹா அதன் பக்கம், அந்த தோற்றங்களின் பக்கம் பார்க்கக்கூடியவன் எண்ணுகிறான், மின் தவில் அல்பாபி, அப்போ அறிவாளிகளுடைய செயல்களிலிருந்து உள்ளதாக இதை எண்ணுகிறான். அப்போ இவங்கெல்லாம் அறிவுடையவர்களிலிருந்து உள்ளவங்க, யாரு செய்யக்கூடியவங்கெல்லாம் அறிவுடையவர்களிலிருந்து உள்ளவர்கள் என்பதை போன்று எண்ணுகிறான். ஆனால் அவங்க தன்னுடைய எந்த மைண்டும் கிடையாது, பின்னாடி இருந்து செயல்படுத்துறதை அப்படியே செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஃபஃபகத பிதாலிக அல் இஸ்திக்லாலுல் ஷக்ஸியு ஃபஃபுகித பிதாலிக, எனவே இதை கொண்டு இழக்கப்பட்டு விட்டது அந்த விஷயங்களை கொண்டு. இந்த மாதிரி அவங்க சொல்றது மாதிரி செஞ்சு 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 என்ன ஆயிடுச்சு, அல் இஸ்திக்லாலுல் ஷக்ஸியு, அதாவது தனி மனித சுதந்திரம். இஸ்திக்லால சுதந்திரம், ஷக்ஸியுனா தனி மனிதன். அப்போ தனி மனித சுதந்திரம் என்பது இதை கொண்டு இழக்கப்பட்டு விட்டது. வதன்ன அஃப்ராதுர் ரஆயா அன்னஹும் லம் யுஹ்லகு இல்லா லிஹித்மதி சாதாத்திஹிம். வதன்ன, இன்னும் எண்ணுகிறார்கள், எண்ணிவிட்டார்கள், அஃப்ராதுர் ரஆயானா இந்த குடிமக்களில் இருக்கக்கூடிய நபர்கள், ஃபர்துக்கு பன்மை அஃப்ராத், நபர்கள் எண்ணிவிட்டார்கள், அன்னஹும் நிச்சயமாக அவர்கள், லம் யுஹ்லகு, அதாவது அவர்கள் படைக்கப்படவில்லை, ஹுலிக்க யுஹ்லக்லேருந்து யுஹ்லகு பன்மைக்கு, அவர்கள் படைக்கப்படவில்லை, இல்லா லிஹித்மதி சாதாத்திஹிம், அவர்களுடைய இந்த ஆயா அந்த அஃப்ராதுகள் இருக்காங்களா, இவர் அவர்களுக்கு பொருந்தும், அவருடைய தலைவர்களுடைய, சாதாரண தலைவர்களுடைய பணிவிடைக்காக வேண்டிய தவிர அவர்கள் படைக்கப்படவில்லை என்பதாக எண்ணிக்கொண்டார்கள். ஒ தௌஃபீரி லத்தாத்திஹிம், ஒ தௌஃபீரினா இன்னும் பரிபூர்ணப்படுத்துவதற்காக, லத்தாத்திஹிம் அவர்களுடைய அந்த இச்சைகளை, அவர்களுடைய டேஸ்ட்டுகளை, அவங்களுடைய அந்த மன ஆசைகளை பரிபூர்ணம் செய்வதற்காக வேண்டிய தவிர படைக்கப்படவில்லை என்பதாகவும் எண்ணிக்கொண்டார்கள். கமா ஹுவ ஷஅனு ஃபில் அஜமாவாத் மஅமை யக்தனீஹா, கமா ஹுவ ஷஅனு, அதாவது விஷயம் ஆகியிருப்பதை போன்று, நிலை ஆகியிருப்பதை போன்று, ஃபில் அஜமாவாத், அஜமாவாத்னா என்ன, கால்நடைகளுக்கு சொல்றது, அந்த மேயக்கூடிய இந்த ஆடு மாடு ஒட்டகம் இதுகளுக்கு சொல்றது. அப்போ அந்த அந்த கால்நடைகள் நினைக்கிற மாதிரி கால்நடையுடைய விஷயத்தில் ஆகியிருப்பதை போன்று என்ன ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்கள மாமை யக்தனிஹா, மாமன் அவனுடன், அதாவது மை யக்தனிஹா யார் அதை கவனிக்கின்றானோ, யார் அதை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறானோ அவனுடன் அந்த கால்நடைகளுடைய நிலை ஆகியிருப்பதை போன்று. உதாரணமாக ஒரு குதிரையா இருந்தா குதிரை பயணத்துக்கு தான், தவிர எதுவுமே இல்லை. அப்போ இந்த குதிரையை மேய்க்கிறவன் என்ன செய்யலாம், குதிரையை வச்சிருக்கவன் அதை பயணத்துக்கு பயன்படுத்தலாம். குதிரையை நினைக்கிறது நம்ம என்னது, இவனுக்காக தான் என்னது நம்ம படைக்கப்பட்டிருக்கோம், அவன் நம்மளை என்ன செய்யலாம், எங்கே நாலு கூட்டு போகிறான். அது மாதிரி மாடு இப்போ ஏறு உள்ள இருந்தால் அந்த விவசாயியோட அதை தன் பார்க்க போய்கிட்டே இருக்கு. கழுதை, அது மாதிரி ஒட்டகம், எதுனாலும் சரி தன்னை யார் கவனிக்கிறானோ அவன் சொல்கிற மாதிரி செஞ்சு கொண்டே போய்கொண்டிருக்கு. இப்போ யானை அளவுக்கு பார்க்குறோம், பெரிய மிருகம் யானை, அந்த யானை என்ன செய்யுது,
அந்த பாகன் சொல்கிற மாதிரி என்ன செய்யுது, எல்லா விஷயம் ஆடிக்கொண்டிருக்குது. நம்ம பார்க்குற இந்த பிச்சை எடுக்கிறது கூட செய்யுது. அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய விஷயம் தெரியல, அப்படியே அடிமை மாதிரி போயிடுச்சு. அதான் சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இவர்களுடைய நிலை. யாருடைய நிலை? அந்த அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு. வல்லத்தி சாதா தூ ஃபி அகாயிதிஹா வ அஹ்வாயிஹா. வல்லத்தி சாதா, தன் தலைவர்கள் வழிகட்டி விட்டனர். ஃபி அகாயிதிஹா, அவர்களுடைய கொள்கை விஷயத்திலே. அகீதத்துன் பன்மை அகாயுதுன், அப்போ அவருடைய கொள்கையிலேயும். அஹுவாயிஹா, ஹவாக் பன்மை அஹுவா, அவருடைய மனோ இச்சையிலேயும் அவர்கள் வழிகட்டி விட்டார்கள். அப்போ தன்னுடைய சிந்தனை எதுவோ அதுதான் கொள்கை நினைச்சு கொள்றாங்க. தங்களுடைய மனோ ஆசை எது விரும்புதோ அதை செயல்படுத்தி கொண்டு அப்படியே என்ன செய்றாங்க, வழிகேட்டின் பக்கம் போய்கொண்டே இருக்காங்க. வகலபத்ஹா அலல் ஹக்கி வல் அத்லி ஷஹ்வாத்துஹா. இந்த கலபத்துடைய ஃபாயில் ஷஹ்வாத். அப்போ என்னது? கலபத்ஹா, அவர்களை மிகைத்து விட்டது. யார? சாதாத்துகளை மிகைத்து விட்டது. அலல் ஹக்கை, உண்மையை விட, உண்மையின் மீதும். வல அதிலி, நீதத்தின் மீதும். உண்மையா இருப்பது மீதும் ஒரு விஷயம் மிகச்சிருச்சு. அப்போ அங்கே பொய்யை என்ன செய்யறாங்க, பாத்துல எடுத்துடுறாங்க, பொய்யை சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. வல அதில் அப்படின்னா நீதமாக இருப்பதன் மீதும் மிகைத்துட்டு. அப்போ என்ன செய்யறாங்க, நீதங்கட்டத்தனமா அநீதியான முறையில் நடங்குறாங்க. ஷஹுவாத்துஹா, அவர்களுடைய மனோ ஆசைகள் மிகைத்து விட்டது. அவங்களுடைய மன ஆசை அவங்க நீதமாக இருக்க விட மாட்டிருக்குது, உண்மையும் இது மிகச்சிச்சு. ரெண்டுக்கும் எதிராக என்ன செய்யறாங்க, செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வலாக்கின் பக்கிய லஹா மின் கூவத்தில் ஃபிக்ரி அர்த உ பக்காயாஹா. வலாக்கின் என்றாலும் பக்கிய மீதமாக இருக்கிறது. லஹா, அவர்களுக்கு, அவரிடத்துல. மின் கூவத்தில் ஃபிக்ரி, சிந்தனைகளிலிருந்து, சிந்தனைகளின் சக்தியிலிருந்து மீதமாக இருக்கிறது. அர்த உ பக்காயாஹா, அவருடைய பாக்கையா இருப்பக்கூடியவர்களில் மீதம் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் மட்டமானவை. அர்த உனா, அதாவது பக்கியாக்கு ஃபாயிலாக வருது, அதாவது அர்த்தம்னா மிகவும் மட்டமானது, இஸ்மு தஃதீலா வருது. அப்போ என்னது, அவர் மீதம் இருப்பதில் மிகவும் மட்டமான விஷயம்தான். சிந்தனைகளின் சக்திகளிலிருந்து அவரிடம் மீதமாக இருக்கிறது. பலகீனமான மட்டமான சிந்தனை தான் இருக்கு. பலம் இஃபாரிக் ஹல் ஹதலு, அதாவது என்றாலும் பயம் என்பது அவர்களை பிரியவில்லை. ஃபாரக் இஃபாரிக்குனா விட்டு பிரிகிறது. ஹா, அந்த தலைவர்களை. அல் ஹதரு, அதாவது பயம் என்பது பிரியவில்லை. என்ன பயம் இருக்கு அப்படின்னா, இந்த மின் தப்சீரியா வருது. மின் அதாவது அன்ன பசீசன் நூரில் இலாஹி, இறை ஒளியின் வெளிச்சம். இது மௌசூ சிஃபத்தா வந்திருக்குது. அல்லது எப்படிப்பட்ட இறை ஒளியின் வெளிச்சம்? துல் பித்ரல் இன்சானியத்த, மனித தன்மையில், மனித தன்மையில் கலந்திருக்குமே அப்படிப்பட்ட இறை ஒளியின் வெளிச்சமானது. கது யஃப்துகு அல் குலஃப அல்லதி அஹாத்தத் பில் குலூப். ஃபித்ரல் இன்சானியத்துங்கிறதும் மௌசூ சிஃபத்தா தான் இருக்கு. கது யஃப்துகு, ஃபதக்க யஃப்துகு, முதாரியான ஃபேலுக்கு முன்னாடி கது வரும்போது சில நேரம் என்னது, விழுந்து விடும். இப்போ கது வர்றதுனால என்னது, கது யஃப்துகுல் குலஃப, அதுக்கு சில நேரம் விழுந்து விடுகிறது. அல் குலஃப, அதாவது திரைகளை. அல்லது எப்படிப்பட்ட திரைகள்? அஹாத்தத் பில் குலூப், உள்ளங்களை கொண்டு சூழ்ந்திருக்குமே அந்த திரைகளை கிழித்து விடுகிறது, அதாவது பிளந்து விடுகிறது. யுமஸ்ஸிகுல் ஹுஜுப அல்லதி உஸ்திலத் அலல் உகூல், இன்னும் திரைகளை கிழித்து விடுகிறது. அல்லது எப்படிப்பட்ட திரைகள்? உஸ்திலத், போடப்பட்டிருக்கின்றது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அலல் உகூலி, அறிவுகளின் மீது மறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட திரைகளை கிழித்து விடுகிறது. ஃபதஹ்ததி அல் ஆம்மத்து, ஃபதஹ்ததி அல் ஆம்மத்து இல சபீல். அப்போ அந்த மக்கள் என்ன செய்றாங்க, நேர்வழியின் பக்கம், வழியின் பக்கம் நேர்வழி அடைந்து விடுகிறார்கள். அப்போ இப்படி கிழிக்கிறதுனால என்ன செஞ்சுறாங்க, அப்போ அறிவுல உள்ள அந்த அடப்பு அவங்களுக்கு நீங்கிறது. உள்ளத்துல உள்ள அந்த ஒளியை மறைக்கக்கூடிய அந்த திரைகள் அகன்று விடுகிறது. இப்போ ஒளி வெளிச்சம், அறிவும் திறந்து விடுகிறது, உள்ளமும் திறந்து. இப்போ நேர்வழிங்கிறது அவங்களுக்கு அப்போ யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ சரியான பாதையை அவங்க எடுத்துக்கொள்வாங்க. யசூருல் ஜம்முல் கஃபீரு அலல் அததில் கலீல். அப்போ ஒரு பெரும் கூட்டமானது தாக்குதல் நடத்துகிறது, அதாவது புரட்சி கிளப்புகிறது, தலைவர்களுக்கு எதிராக புரட்சி செய்கிறதுன்னு அர்த்தம். அலல் அததில் கலீல். அததில் கலீல்னா என்னது, இந்த இடத்துல தலைவர்கள் சொல்லுது, கொஞ்சமாக தான் இருப்பாங்க, மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ தலைவர்களுக்கு எதிராக பெரும் கூட்டமானது புரட்சி செய்கிறது. ஒலிதாலிக்க, இதன் காரணமாகத்தான் லம் யஃபுலுல் முலூக் வர் ருஸாவு அன் யுன்ஷிவு சுஹ்பம் மினல் அவ்ஹாமி வ யுஹய்யு கிஸஃபம் மினல் அபாத்திலி வல் குராஃபாத்தி. அப்போ யுஹய்யு, இன்னும் அவர்கள், இதனால தான் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அரசர்கள் பொடுபோக்காக இருப்பதில்லை. ஒரு ருஸா, இன்னும் தலைவர்களும் பொடுபோக்காக இருப்பதில்லை. ஐன்ஷு, உருவாக்குவதை விட்டும். சொஹபமின் அவுஹாமி, அதாவது வகமுகள், சந்தேகங்கள் இருந்து மேகங்களை உருவாக்குவதை விட்டும் அவர்கள் பொடுபோக்காக இருப்பதில்லை. அப்படிங்கிறது சுஹபன் அப்படிங்கிறது சஹாபுக்கு பன்மை. சஹாப்னா மேகம்,
சுஹு அதனுடைய பன்மையா இருக்கு. அவுஹாம் அப்படிங்கிறது வஹமுக்கு பன்மையாக இருக்கவும், வஹமுகள் அதாவது சந்தேகங்கள் இந்த மாதிரி சொல்லுது அவுஹாம். யுஹையு அப்படின்னா ஐய யுஹை ஐயா யுஹையுங்கிறது தான் யுஹையு என்பதாக பன்மையாக வருகிறது. யுஹையு இன்னும் தயாரிப்பதை விட்டும் கிசஃப மினல் அபாத்தீலி வல் ஹுராஃபாத்தி. ஹுராஃபாத் அப்படின்னு சொன்னா கட்டுக்கதைகளுக்கு சொல்றது. அபாத்தீல் அப்படின்னு சொன்னா வீண் விஷயங்கள், வீணான விஷயங்களுக்கு சொல்றது. அப்ப வீணான விஷயங்களிலிருந்தும் இன்னும் கட்டுக்கதைகளிலிருந்தும் ஒரு பெரும் பங்கை தயாரிப்பதை விட்டும் அவர்கள் என்ன செய்வதில்லை, பொடுபோக்காக இருப்பதில்லை. லியக்திஃபு ஃபி உக்கூலில் ஆம்மத்தி, அதை எறிவதற்காக வேண்டி, ஃபி உக்கூலில் ஆம்மத்தினா பொதுமக்களுடைய சிந்தனைகளிலே அறிவுகளிலே அதை எறிவதற்காக வேண்டி, ஃபயகுலுது இன்னும் தடித்து விடுகிறது. இதனால யகுலுனா தடித்து விடுகிறது, உறுதியாகி விடுகிறது, ஸ்ட்ராங் ஆயிருன்னு சொல்றோம்ல, அதுதான் யகுலுது மகளெல்லாம் யகுலு அல்ல ஹிஜாப். அப்போ யகுலுது ஹிஜாப்னா திரை என்ன செய்யுது, நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுது, அங்கே கிளிய வேண்டிய திரை ஸ்ட்ராங் ஆயிடுது. அதுமு ரைனு, அதும அதுமுன்னா என்னது, இன்னும் அது மிக பெருத்து விடுகிறது. ரைன்னா அந்த துரு என்பது இன்னும் எனது பெரியதாகி விடுகிறது. ஒயுக்தனகு பிதாலிக்க நூருல் ஃபித்ரத்தி, அப்போ அதை கொண்டு அணைக்கப்பட்டு விடும். நூருல் ஃபித்ரத்தினா இயற்கையின் ஒளி, அதாவது மனித இயல்பின் ஒளி இருக்குது, இயல்பான ஒளி இருக்குது, அது அணைக்கப்பட்டு விடும். இதை கொண்டு என்ன செய்யணும், அணைக்கப்பட்டு விடும். எத்திமுலகும் மா யுரீதூன், இன்னும் அவர்களுக்கு பரிபூர்ணமாகிவிடுகிறது. எத்திமுனா நிறைவேறி விடுகிறது. மா யுரீதூன் அவர்கள் எந்த ஒன்றை நாடுகிறார்களோ, மினல் மஹ்லூபின லகும், அதாவது மினல் மஹ்லூபின் மிகைக்கப்பட்டவர்கள் லகும் அவர்களால், அதாவது அந்த பணக்காரர்களால, அந்த தலைவர்களால மிகைக்கப்பட்டவர்கள், தலைவர்களின் காரணமாக அதாவது அடிமையாக்கப்பட்டவங்க மிகைக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களிடமிருந்து தலைவர்கள் என்ன நாடுகின்றார்களோ அவர்கள் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்ற நாட்டம் பூர்த்தியாக நிறைவேறி விடுகிறது. மதம் என்பது அதன் தலைவர்களின் நாவின் மூலம், அதன் தலைவர்களுடைய நாவின் மூலம் அது அறிவிற்கு விரோதி, எதிரியாகும் என்று பரப்பப்படுகிறது. அதுவு புள்ளிமா இஸ்மிருஹுல் நதுரு, அதாவது சிந்தனை எதை பலன் தருமோ, எந்த ஒன்றை பலன் தருமோ அந்த அனைத்திற்கும் மதமானது, அந்த அனைத்திற்கும் எதிரியாகும் என்பது பரப்பப்படுகிறது. இல்லா மாக்கான தப்சீரன் லி கிதாபின் முகத்தசின், பரிசுத்தப்படுத்தப்பட்ட வேதத்திற்கு விளக்கமாக, அதாவது இல்லானா அது தவிர, தவிர எது பரிசுத்தப்படுத்தப்பட்ட வேதத்திற்கு விளக்கமாக இருக்கிறதோ அதை தவிர. வகான லஹும் ஃபில் மஷாரிபி அல் மஷாரிபில் வசனியத்தி எனாபியுன் லா தந்துபு. மஷாரிப் அப்படிங்கிற மஷ்ரபுடைய ஜமா, குல்லுன் கது அலிம மஷ்ரபஹும் வர மாதிரி அல் மஷ்ரபு பண்ணும். மஷாரிப் அல் வசனியத்து, எம்புங்கிறது ஒருமையா இருக்குது, அதுக்கு பண்ணும்போது எனாபியா என்பதாக சொல்லுவாங்க. நவப எந்துபு லா தந்துபு அப்படின்னு வருது. அதனாலதான் என்னது, அவங்க அந்த நிலையிலே இருக்கிறாங்களே ஒழிய அதை விட்டு வெளியே வர்றது கிடையாது. சிலை சார்ந்த, அதாவது அல் வசனியத்துல சிலை சார்ந்த பானங்களிலே, அதாவது மதம் சார்ந்த விஷயங்களிலே ஊற்றுகள் இருக்கிறது, வற்றாத ஊற்றுகள். மதது இன்னும் எனது உதவி இருக்கிறது. லா என்பது தீராத முடியாத உதவி என்பது அவர்களுக்கு இருப்பதன் காரணமாக இவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது சம்பந்தமான விஷயங்கள் தான் சொல்லப்படுது. அப்போ அதை தொடர்ந்து இந்த கூட்டங்கள், ஒரு பக்கம் உயர்ந்த கூட்டம் அவங்க தாழ்ந்த கூட்டத்தை நசிக்க கொண்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இன்னும் இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டங்கள் நிலை அது எவ்வாறு சரியாகிறது, அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்ற விஷயங்களை நாம் பின்னால் வரக்கூடிய பாடங்களிலே பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தாலா விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.